ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை மிதமான சூட்டில் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை லைட்டாக கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே நாம் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை மொத்தமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக சேர்த்தா கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், ரவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே இதில் 2 டீஸ்பூன் தண்ணியில் 1 சிட்டிகை அளவு கலர் பவுடரை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு நெய் சரியாக இருக்கும், அது சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், சுவையான ரவா கேசரி தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.